வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு பீட்ஸ் குக்கிங் தமிழ் சேனல். நாங்கள் பீட்டர். இன்னைக்கு தாட் ஃபார் த டே, நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். இது ஒரு சிம்பிள் மீனிங் தான், ரொம்ப ஈஸி மீனிங் தான். என்னென்னா, எப்போவுமே மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதோ நல்லது செய்கிறதுக்கோ இல்லைனா தர்மம் பண்ணுறதுக்கோ, நம்மகிட்ட வந்து கஷ்டம்னு கேட்டு வர்றவங்களுக்கு, இல்லைனா நம்ம ரோட்டில் போகும்போது நிறைய பேர் வந்து தர்மம் எடுத்துகிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கோ நம்ம ஹெசிடேட் பண்ணவே கூடாது. அந்தந்த நேரத்தில் டக்குன்னு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணிடணும். இன்றைக்கி குக்கிங்கில் பட்டர் சிக்கன் ஒரு சிம்பிள் அண்ட் ஈஸி மெத்தடில் எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். இந்த மெத்தடே வந்து ப்ரிப்ரேஷன் மெத்தடே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் மற்ற ரெசிபிலாம் பார்த்துருந்தீங்கன்னா பட்டர் சிக்கன் வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். இது வந்து ரொம்ப சிம்பிள் தான், ஈஸி மெத்தட். ஆனால் அந்த வெங்காயமும் தக்காளியும் நம்ம நல்லா வேக வைக்கணும். நம்ம வந்து பச்சையாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம வதக்க போகிறோம். அதனால் அந்த ஸ்டெப்பு மட்டும் ஒரு கூட அடிஷ்னலாக ஒரு டைம் எடுக்கும், 20-25 நிமிஷம் எடுக்கும். நீங்கள் அது பொறுமையாக நல்லா அந்த பச்சை வாடை போகிற வரை நல்லா வதக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் இன்க்ரீடியன்ட் என்னென்ன போடணுன்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் அண்ட் ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். நல்ல டேஸ்ட் இருக்கும். ரொம்ப சிம்பிள் மெத்தட் தான். அதெல்லாம் எனக்கு கட்டாயம் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். 8 கிலோ பட்டர் சிக்கன் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். நான் தேங்காய் எண்ணெய் ஒரு 3/4 லிட்டர் தேங்காய் எண்ணெய் எடுத்துருக்குறேன். நீங்கள் 1 கிலோ பண்ணுறதா இருந்துச்சுன்னா ஒரு 100 ml தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம் பல்லாரி 2 கிலோ பல்லாரி நல்லா மிக்சியில் அரைச்சி வச்சுருக்குறேன். நீங்கள் 1 கிலோ பட்டர் சிக்கன் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு 250 கிராம்லேருந்து ஒரு 300 கிராம் வெங்காயத்தை மிக்சியில் நல்லா அரைச்சி நம்ம இதில் சேர்த்துக்கலாம். எண்ணெயில் நம்ம வெங்காயம் சேர்க்கும்போது அது நல்லா வதங்கணும், அதோட பச்சை வாடை போகணும். இந்த மாதிரி லைட் கோல்டன் ப்ரௌன் கலர் வர்ற வரை நம்ம வதக்குனா தான் இந்த வெங்காயத்தோட பச்சை வாடை எல்லாம் போயிட்டு நம்மளுக்கு பட்டர் சிக்கனுக்கு நல்ல ஒரு கன்சிஸ்டன்சி, நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும். இப்போ இஞ்சி பூடு பேஸ்ட் நம்ம சேர்த்துடலாம். நான் இதுக்கு 200 கிராம் இஞ்சி, 200 கிராம் பூடை பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கிறேன். நீங்கள் 1 கிலோ பட்டர் சிக்கன் பண்ணும்போது ஒரு 3 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூடு பேஸ்ட்டு சேர்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக வரும். இஞ்சி பூடு பேஸ்ட் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நம்ம நல்லா வதக்குவோம். அதோட பச்சை வாடை போகணும். வீட்டில் அரைக்கிற இஞ்சி பூடு பேஸ்ட்னால் அது ஒரு நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும். நம்ம இஞ்சி பூடை வதக்குனதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நான் 2 கிலோ தக்காளி சேர்க்குறேன். 1 கிலோ நீங்கள் பண்ணுறதா இருந்துச்சுன்னா, 1 கிலோ பட்டர் சிக்கன் பண்ணுறதா இருந்துச்சுன்னா ஒரு 5 தக்காளி, ஒரு 300 கிராம் தக்காளி நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு அதை சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த தக்காளி வந்து நல்லா வதங்கணும், தக்காளியோட பச்சை வாடை போகணும். அதனால் இந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகிற வரை நம்ம நல்லா வதக்குவோம். லைட்டாக ப்ரௌன் கலரில் வரணும். இந்த மாதிரி நல்லா ஒரு 10 நிமிஷம் வதக்கினதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம சீரகப்பொடி ஃபஸ்ட்டு சேர்த்துடலாம். சீரகப்பொடி ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மட்டும் போட்டால் போதும். அதே மாதிரி பெருஞ்சீரகப்பொடியும் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போடுங்க. காரத்துக்கு நான் இன்றைக்கி காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்க்குறேன். நீங்கள் நார்மல் சில்லி பவுடர் இருந்தாலும் ஓகே தான். காஷ்மீரி சில்லி பவுடர் போடும்போது நல்ல ஒரு கலர் கிடைக்கும். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் போடுங்க. நார்மல் சில்லி பவுடர்னால் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டால் போதும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கரம் மசாலா வீட்டில் அரைச்ச கரம் மசாலா இருந்தாலும் பரவாயில்ல, இல்லைனா கடையில் வாங்கினதாக இருந்தாலும் பரவாயில்ல. 1 கிலோவுக்கு ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். சேர்த்துட்டு கொஞ்சம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தான் தண்ணி சேர்த்துருக்கணும். தண்ணி சேர்த்துட்டு நம்ம சிக்கனை போட்டு நம்ம சிக்கனை இதில் பாயில் பண்ணும்போது சிக்கன்லேருந்து தண்ணி வரும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம போட்டுக்கலாம். இப்போதைக்கு இந்த திக்னஸ் இருக்குது. நம்ம சிக்கன் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி வரும், அதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நான் 8 கிலோ சிக்கனை சின்னதாக கட் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். நீங்களும் 1 கிலோ சிக்கனை இந்த டைமில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். சிக்கன் சேர்த்துட்டு எல்லா இடத்துலையும் மசாலா படுற மாதிரி ஃபுல்லாக நம்ம மிக்ஸ் பண்ணிடுவோம். இப்போ பார்த்திங்கன்னா கன்சிஸ்டன்சி திக்காக தான் இருக்குது. நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். ஸோ தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சிக்கனை நம்ம சிம்மில் வச்சு தான் பாயில் பண்ண போகிறோம். ஆனால் ஃபஸ்ட்டு வந்து ஹை ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷம் மட்டும் ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம மூடிடலாம். 2 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம சிம்மில் வச்சு ஒரு 20 நிமிஷம் அது அப்படியே வேகட்டும். 20 நிமிஷமாக சிம்லேயே நல்லா வெந்துட்டுருக்கு சிக்கன். இந்த டைமில் நல்லா வெந்திருக்கும், நல்லா சாஃப்டாக வந்திருக்கும் சிக்கன். பாருங்கள், நம்ம ஊற்றின தண்ணியிலேருந்து கூட கொஞ்சம் லைட்டாக தண்ணி வந்திருக்கு. ஏன்னா சிக்கன் வேகும்போது அதுலேருந்து கொஞ்சம் தண்ணி வரும். ஸோ இந்த கன்சிஸ்டன்சி நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். பட்டர் சிக்கனுக்கு இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். இப்போது கேஷ்யூ நட்டையும் கசகசாவையும் முதல்ல ஊற வச்சுருந்தோம், அதை நல்லா அரைச்சி அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கிறேன். இது வந்து ஒரு திக்னஸ்ஸு கொடுக்கும், நம்மளுக்கு ஒரு ரிச்னஸ் கொடுக்கும்.
நீங்கள் 1 கிலோ பண்ணுறதா இருந்துச்சுன்னா ஒரு 50 to 75 கிராம் இல்லை 100 கிராம் கூட கேஷ்யூ எடுத்துகிட்டு ஒரு டீஸ்பூன் கசகசா ஊற வச்சு நல்லா அரைச்சி போட்டிங்கன்னா நல்ல ஒரு திக்னஸ், நல்ல ஒரு ரிச்னஸ் சூப்பராக இருக்கும். உப்பு பார்த்துக்கலாம். உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கிடுவோம். ஆல்மோஸ்ட் நம்ம பட்டர் சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஃபைனல் டச்சிங்காக இதுக்கு தேவையான ஃபினிஷிங் நம்ம என்னென்ன பண்ண போகிறான்னு பார்த்துடலாம். கசூரி மேத்தி இதுதான் பட்டர் சிக்கனுக்கு ஒரு முக்கியமான இன்க்ரீடியன்ட். நல்லா ஒரு வாசத்தை கொடுக்கும். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கசூரி மேத்தி எடுத்து உள்ளங்கையில் போட்டுட்டு நல்லா கசக்கி அதை இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை மூடி விட்டுடலாம். ஆஃப் பண்ணியாச்சு அடுப்பை. ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருவோம். 10 நிமிஷம் கழித்து நம்ம எடுத்து பார்க்கும்போது நல்ல ஒரு பட்டர் சிக்கன் சூப்பராக ரெடியாக இருக்கும். இது இன்னும் நம்ம ஃபினிஷ் ஆகலை. இது ஃபைனல் டச்சிங்காக நம்ம ஃப்ரெஷ் க்ரீம் சேர்க்க போகிறோம். ஃப்ரெஷ் க்ரீம் நான் மில்கி மிஸ்டில் உள்ள ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்துருக்கிறேன். இது ஒரு நம்ம டெட்ரா பேக்கில் உள்ளதை நான் ஃபுல்லாக இதில் சேர்க்குறேன். நீங்கள் உங்கள்கிட்ட ஃப்ரெஷ் க்ரீம் இருந்துச்சுன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துட்டாலே போதும். இது கூட ஃபைனலாக பட்டர் நம்ம சேர்க்க போகிறோம். இந்த பட்டர் சிக்கனில் நம்ம கடைசி தான் பட்டர் போட போகிறோம். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டே நம்ம எண்ணெய்க்கு பதிலாக பட்டரும் போட்டு பண்ணலாம். ஆனால் நான் வந்து ரொம்ப பட்டர் யூஸ் பண்ணாமல் கடைசி இந்த மாதிரி பட்டர் போடும்போதும் ஒரு நல்ல ஒரு டேஸ்ட் இருக்கும். அதோட பட்டரோட வாசமும் அருமையாக இருக்கும். அவ்வளோதான். இது முடிச்சுட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து சர்வ் பண்ணிங்கன்னா அருமையான பட்டர் சிக்கன் சிம்பிள் அண்ட் ஈஸியாக பண்ணிட்டோம். ரொம்ப காம்ப்ளிகேஷன் இல்லாமல் ஒரு சிம்பிள் மெத்தடில் நம்ம ஈஸியாக பட்டர் சிக்கன் பண்ணிட்டோம். நீங்களும் உங்கள் வீட்டில் கம்மியான குவான்டிட்டிக்கு இந்த மெத்தடில் பண்ணி பாருங்கள். அருமையாக இருக்கும் பட்டர் சிக்கன். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கட்டாயம் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.